என்ன பண்ணுறேன்? முட்டை வேக வைக்கிறேன். முட்டை பிரியாணி செய்யணும். தண்ணி முன்னாடியே சுட வச்சுட்டேன். இதெல்லாம் போட முடியல, பயமாக இருக்குது. ஒன்றுமா? எத்தனை முட்டை? 8 முட்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை பிரியாணி அண்டு ரைத்தா முட்டை எக் பிரியாணி செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கி. மேடம் அதுக்கெல்லாம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க. இங்கே வந்து இஞ்சி பூண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. புதினா லீஃப் இங்கே இருக்குது. இங்கே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பிரியாணி இலை. நிஜமாவே நீங்கள் பிரியாணி செய்ய போகிறோமா? இல்லைம்மா, பிரியாணி இலையில எடுத்தே இல்லையா? இப்போதான் கன்ஃபார்ம் ஆகுது கொஞ்சம். நைட்டு செம்ம மழை. எங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மழையா, உங்களுக்கு தெரியாதா? ஊமா. ஓஹோ, அப்படியா? வெளியே வந்து எடுக்க முடியல, அவ்வளோ மழை. நல்லா நைட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு. முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டை. முட்டை வந்து கோழி முடிச்சு கரண்டி வேணுமா? அதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கீழே வந்துட்டு இருக்கோம். இன்னும் வெங்காயம் வதங்கணும். தக்காளி கூட்டி வச்சா ரெடியா? முட்டை வெந்ததை லாஸ்ட்டாக ஃபைனலாக மேலே போட்டு கலக்கிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மிளகாத்தூள் போட்டுங்களா? எல்லாருமே சளி பிடிச்சி வாய்க்கு உனக்கு இல்லாமல் இருக்கிறனால காரமாக இருந்தாலும் நல்லா இருக்கும். பிரியாணி வாசம் வருது, ஆனால் என்ன கறிதான் இல்லை. அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. கலந்து தண்ணி ஊற்றிடலாம். 6 லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் புதினா போட்டு நெய் ஊற்றணும். என்ன அப்படி பண்ணுற? சொல்லி விட்டாங்களா? ஜாலியா? ஓகே. அம்மாவை சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஓகேடா. இது வந்து மூடி போடலாம். அது வெந்துட்டு இருக்கோம். நம்ம முட்டையை இறக்கி முட்டையை தோல் உரிச்சு அது லைட்டாக அந்த கரெக்ட் முட்டை அதில் வந்துருக்குமா? அது வெந்திருக்கும்.
கொஞ்ச நேரம் வேகட்டுன்னு ம் இதை உரிச்சு நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல மசாலா ஃப்ரை முட்டையை அந்த மாதிரி மசாலா ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக சாப்பாட்டில் போட்டுடலாம். ம் சரிங்க. எனக்கு வேற பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியுது. பசிக்குதா இல்லையா? அந்த புறத்து மகராடி ஓ ஓ ஓ வீசில் வரப்போதே ரெடி. முட்டையை ஆஃப் பண்ணிடலாம். முட்டை வெந்துருச்சு. 10 முட்டை வேக வச்சிருக்கிறேன். 10 முட்டை தின்னு எத்தனை முட்டை மீதி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் வந்துருச்சா? இது இருக்கு ரைத்தா. நம்ம வீட்டுல பிரியாணினாவே ரைத்தா இல்லாம சாப்பிட மாட்டாங்க. ரைத்தா தான் சாப்பிடுவோம். தயிர் கம்மியா இருக்குது. வெங்காயம் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆவி பறிக்கிறது. ஆவி பறக்கும் முட்டை கடை. முட்டை நல்லா வந்துச்சு. முட்டை வந்ததுன்னா ஒரு சாதகமா. ஆமா, பொக்கே வரும் இல்லையா நான் போட்டுட்டு பாருங்க. நல்லா அழகா இருக்க. ஐயோ சொன்னது ஒரு குத்தமா. அடுத்து என்ன பண்றோம்? அடுத்து நம்ம முட்டையை வறுக்க போறோம். முட்டையா? மசாலா முட்டை ஆக்குறீங்களா? அப்போ மசாலா முட்டை ரெடி பண்ணி பிரியாணி கொட்டி கலரிட்டோம். முட்டை பிரியாணி. பாவீங்களா, இப்படி ஏமாத்துறீங்களா? இல்லை, முட்டையை வந்து கீத்துக்கித்தமா அரிஞ்சு அதில் லாஸ்ட்டாக வந்து கொட்டி விட்டு மூடி போடுவாங்க. நம்ம மூடி போடாமல் அதை இதை பெரட்டி மசாலா முட்டை மாதிரி பெரட்டி அதில் போடுறோம். அப்போ தான் முட்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில் மாறும். ஏன் இந்த கொலை வெளிய மாதிரி மூச்சு வாங்குது அப்பா பார்த்து. லைட்டா பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். கலர்ஃபுல் பிரியாணி. சரி, வீடியோ எடுத்துட்டு ரைத்தா வந்து மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நாங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடுங்க. முட்டை கல்ல முட்டை ஆகிட்டாங்க. சாப்பிட்றீங்கம்மா? சாப்பிடலாம். ஓகே, ஃபைனலி முட்டை பிரியாணி வந்து ஒரு கோட்டை முடிஞ்சது. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப பேசலாம்டா. பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி கலரா இருக்குது. நல்லா பண்றேன். டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சூடா இருக்கு கொஞ்சம்.